கர்த்தருடைய பிள்ளையே இருப்பதாக என்கிற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சங்கீதம் 3:8. என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. சங்கீதம் 19:14. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. சங்கீதம் 33:8. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 33:22. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. சங்கீதம் 57:5. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. சங்கீதம் 71:8. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. சங்கீதம் 119, 173. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. சங்கீதம் 119, 175. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். சங்கீதம் 122:8.